The next, ideal solution, non-ideal solution. Liquid solution can be classified into ideal and non-ideal solution on the basis of Raoult's law. Liquid solution இருக்குல்லையா, liquid உள்ள solution அது வந்து Raoult's law பேஸ் பண்ணி நம்ம டூவாக பிரிக்கலாம். ஒன்று ஐடியல் சொல்யூஷன் ஆகும், நான் ஐடியல் சொல்யூஷன் ஆகும். அக்கார்டிங் டு Raoult's law, the solution which obey Raoult's law over the entire range of concentration are known as ideal solution. ஒரு சொல்யூஷன் Raoult's law பேஸ் பண்ணி அதோட என்டையர் கான்சன்ட்ரேஷனும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். The ideal solution have two other important properties. The enthalpy of mixing of pure component to form the solution is 0, and the volume of mixing is also 0. என்தால்பி அப்படிங்கிறது என்னது? ஹீட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஹீட் எவால்வ் ஆகுறது தான் என்தால்பி அப்படிங்கிறது, ஹீட் சேஞ்ச். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டையும் போடுறோம், ஆனால் ரெண்டுமே சொல்யூட்டும் சால்வெண்ட் சேர்ந்தே லிக்விட் தான், லிக்விட் ஃபார்ம் தான். அப்படி நம்ம போடுறப்போ அந்த போடுற டைமில் தெர் இஸ் நோ ஹீட் எவால்வ்டு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் என்தால்பி சேஞ்ச் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ அங்கே ஜீரோவாக இருக்கணுன்றாங்க, என்தால்பி ஜீரோவாக இருக்கணும். ரெண்டு சொல்யூஷன் ஒன்றா சேர்ந்து, ரெண்டு காம்பனண்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும்போது என்தால்பி ஜீரோவாக இருக்கணும். இந்த மீன் டைம் வால்யூம் இஸ் ஆல்சோ சேம். ரெண்டு லிக்விடை ஒன்றா போட்டால் எப்படி சேமாக இருக்கும், ஆனால் சேமாக இருக்கணுன்றாங்க, அதான் ஐடியல் சொல்யூஷன் சொல்கிறாங்க. வால்யூமும் சேமாக இருக்கணும், என்தால்பியும் சேமாக இருக்கணும். டெல் போட்டால் என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ்னு அர்த்தம். அதாவது ஒன்று ஹையாக இருக்கும், ஒன்று லோவாக இருக்கும், ரெண்டுத்துலையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு வால்யூம், இப்போ ஒரு வால்யூம், அப்போ நெட் வால்யூம் எவ்வளோ சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லி தான் டெல்னு சொல்கிறது. ஆனால் இங்கே ஜீரோவாக இருக்கணும். அதேமாதிரி தான் என்தால்பி அப்படிங்கிறதும். இட் மீன்ஸ் தட் no heat is absorbed or evolved when the component are mixed. Also, the volume of solution would be equal to the sum of volume of two components. இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, ஹீட் வெளிலே வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. இது ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணும்போது. அதேமாதிரி வால்யூமும் எந்த சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டும் சரி, இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் சரி. காம்பனண்ட் 1 எடுத்துக்கிட்டப்போ சரி, காம்பனண்ட் 2 அதில் ஆட் பண்ணும்போதும் சரி, ஹீட்டும் எவால்வ் ஆகக்கூடாது, ஹீட்டும் அப்சர்வ் ஆகக்கூடாது. அதேமாதிரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, வால்யூம் டிக்ரீஸும் ஆகக்கூடாது. அட் மாலிகுலர் லெவல், ஐடியல் பிஹேவியர் ஆஃப் the solution can be explained by considering two components A and B. In pure component, the intermolecular attractive force interaction will be of type AA and BB. Whereas in binary solution, in addition to these two interaction, AB type of interaction also be present. இப்போ ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லி, ஒரு சொல்யூஷனில் ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஒன்று பியூர் சால்வெண்ட் ஒன்று, இல்லை அடுத்தது ஒன்று பியூர் சொல்யூட் ஒன்று. இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சொல்யூஷன் தயார் பண்ண போகிறோம். இப்போ பியூர் காம்பனண்ட்டாக இருக்கும்போது, காம்பனண்ட்டுங்கிறப்போ பியூர் காம்பனண்ட்டுங்கிறப்போ இது சொல்யூட்னு வச்சுக்கிறேன், சொல்யூட்லையும் ஏஏ தான் இருக்கும். அதேமாதிரி சால்வெண்ட்னா பிபி தான் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அதை சொல்யூஷனாக மாற்றிட்டோன்னு சொன்னால் இப்போ யாருக்கு இடையில இன்னொரு இன்ட்ராக்ஷனும் வந்திருக்கும். ஏஏ இருக்கும், பிபி இருக்கும், அது இல்லாமல் யாரும் இருப்பாங்க, ஏபி அப்படிங்கிறதும் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சொல்யூஷன் எடுக்கிறோம், இல்லை நான் வாட்டர் எடுத்துக்க போகிறேன். இப்போ வாட்டர்னால் நிறைய வாட்டர் மாலிகுல் எடுத்துப்பேன். வாட்டர் நான் ஏன்னு வச்சுட்டேன்னா வாட்டருக்கும் இன்னொரு வாட்டருக்கும் இடையிலையும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நான் இப்போ NaCl ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். சாரி, NaCl இல்லை, இதுவும் சொல்யூஷன் தான். ஆல்கஹால் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்கஹால் ஆட் பண்ணுறப்போ C2H5OH இப்போ கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு C2H5OH மட்டும் இல்லை, நிறைய C2H5OH இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையிலையும் கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதை பிபின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிட்டில்ல, அப்போ அதுங்களுக்கு இடையில யார் இன்ட்ராக்ஷன் இருப்பாங்க, ஏவும் பியும் இருக்குமா, ஏபி இன்ட்ராக்ஷன் சொல்லுமா, அதான் மொத்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஏஏக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும், பிபிக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த மீன் டைம் இப்போ புதுசாக யார் வந்துடுவா, ஏபிக்கும் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும்.
ஓகே தானே? If the intermolecular attractive force between AA and BB are nearly equal to those between AB, this lead to the formation of ideal solution. என்ன சொல்ல வராங்க? இன்ட்ராக்ஷன் ஏஏக்கு எப்படி இருந்துச்சு, பிபிக்கு எப்படி இருந்துச்சு, இது ரெண்டும் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு ஏக்கும் பிக்கும் இடையிலும் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஏவுக்கும் பிக்கும் இடையில் எவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருந்துச்சோ அதே அளவுக்கு புதுசாக உருவான ஏபிக்கு இடையிலையும் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். A perfectly ideal solution is rare, but some solutions are nearly ideal in behavior. உண்மையிலுமே ஐடியல் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்காது. ஆனால் கிட்டத்தட்ட ஐடியல் பிஹேவியருக்கு சில சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு ஆப்ட் ஆகுது. சொல்யூஷன் ஆஃப் என்ஹெக்சேன் அண்டு என்ஹெப்டேன், bromoethane and chloroethane, benzene and toluene, etc. fall into this category. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் இந்த மாதிரி போவாங்க. அதாவது ஏஏக்கும் பிபிக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கிறது மாதிரியே சொல்யூஷனாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ டொலுவினையும் இது எடுத்துட்டோன்னா இது ஏஏன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஏ, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது தனியாக வச்சுருக்கும் போது இதுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கும், இதுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒன்று ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது காம்பவுண்ட் கிடச்சிட்டு அதுதான் பென்சின் அண்டு டொலுவின் சேர்ந்து ஒரு ஃபார்மாக கிடச்சிருக்குது. அந்த சொல்யூஷனில் இப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில எந்த இன்ட்ராக்ஷன் இருக்கோ அதே அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும், அதே அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் ஐடியல் சொல்யூஷன். கிட்டத்தட்ட இருக்குன்றாங்க, பர்ஃபெக்டான சொல்யூஷன் அப்படி எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். When a solution does not obey Raoult's law over the entire range of concentration, then it is called non-ideal solution. யாராவது ரவுல்ட்ஸ் லாவை ஒபே பண்ணலையோ அவங்க எல்லாமே நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். The vapor pressure of a solution is either higher or lower than that of predicted Raoult's law. If it is higher, the solution exhibits positive deviation, and if it is lower, it exhibits negative deviation from Raoult's law. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, எல்லாம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ இன்கேஸ் அது மாதிரி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் டிவியேஷனாகவும் நெகட்டிவ் டிவியேஷனாகவும் நடக்கும். எப்போ அது பாசிட்டிவாக இருக்குது எப்போ நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். The vapor pressure of a such solution either higher or lower. Okay, if it is higher, ஒரு வேளை நம்ம எதிர்பார்த்ததை விட ஏவுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, பிக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதை தாண்டி ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் ஹையராக இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம எதிர்பார்த்ததை விட ஏவுக்கும் பிக்கு இருந்ததை விட இப்போ ஏபிக்கு ஹையராக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சொல்யூஷன் யாரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? பாசிட்டிவ் டிவியேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது கம்மி ஆனால் அதை விட அதிகமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏக்கும் பிக்கும் ஏபி. இப்போ ஏபியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகுது, ஏலாம் அதிகமாக இருக்குது, பியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே என்ன டிவியேஷன் வரும்னா நெகட்டிவ் டிவியேஷன் வரும். The plot of vapor pressure as a function of mole fraction for such solution are shown in figure 1.6. இது பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஆக்சுவலாக ஏங்கிறது இப்படி தான் இருக்கணும், அதே மாதிரி பிங்கிறது இப்படி தான் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு சொல்யூஷன் உண்டாகும் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ ஆக்சுவலாக ஏ நம்ம எதிர்பார்த்தது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததோடு அதிகமாக இருக்குது. அப்போது ஏவும் பியும் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பாசிட்டிவ் டிவியேஷன் தானே இருக்கும், பாசிட்டிவ் டிவியேஷன் தானே நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எதிர்பார்த்தது இதுதான், அதை விட அதிகமாக போகிறதுனால பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். இங்கே வந்து பாருங்கள், நம்ம எக்ஸெப்ட் பண்ணுறது இப்படி ஏவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது, பியும் கொஞ்சம் கம்மியாக தான் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஏவும் பியும் சேர்ந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? பி டோட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ இது நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம், இது பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். ஓகேவா? சொல்லியாச்சு பாசிட்டிவ் டிவியேஷன் என்ன, நெகட்டிவ் டிவியேஷனா என்ன. ஓகே, the case for this deviation lies in the nature of attraction at the molecular level. In case a positive deviation from Raoult's law, AA interaction are weaker than those of AA and BB. இப்போ ஒருவேளை அது பாசிட்டிவ் டிவியேஷனாக இருக்குதுன்னு சொன்னோம்னா அப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. கம்மியாக இருந்தால் தானே வேப்பர் அதிகமாகும்.
இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருந்தால் தான் வேப்பரைசேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்குறோன்னா, ஒரு பீக்கரில் ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே வேப்பர் ப்ரெஷர் இருக்குது. இங்கே வேப்பர் ப்ரெஷர், ஏன்னா இந்த சொல்யூஷனால் இங்கே வேப்பர் ப்ரெஷர் வந்திருக்கும், வேப்பர் வந்திருக்கும். ஸோ இங்கே வேப்பராக இருக்கு இல்லையா, இவங்களில் இந்த ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம தனியாக ஒரு பாத்திரம் எடுத்திருப்போம். இதில் ஏ காம்பனண்ட் வச்சுருப்போம், இதில் பி காம்பனண்ட் வச்சுருப்போம். ஸோ இதோட வேப்பர் ப்ரெஷர் நல்லாவே இருந்திருக்கும், இதோட வேப்பர் ப்ரெஷர் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் இங்கே நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் எப்படி பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்ல வராங்கன்னா, இங்கே ஏவுக்கும் பிக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் இருந்திருக்கும். ஆனால் ஓரளவு அவ்வளோவெல்லாம் இருந்திருக்காது, ஏன்னா இங்கே இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால, இங்கேயும் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால. ஆனால் இங்கே வந்திருக்காங்கல்ல, ஏபி இல்லை, இவங்க ஏ, இவங்க பி. இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கும். இன்ட்ராக்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக இன்ட்ராக்ஷன் இருந்தால் எவாப்ரேட் ஆகிருக்க மாட்டாங்க அதிகமாக. இங்கேயும் அதே கதை தான். அதிகமாக இருந்தாங்கன்னா, இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எவாப்ரேட் ஆகிருக்க மாட்டாங்க. எப்போ ஒருத்தவங்க ஹேட் பண்ணுறாங்களோ அப்போ தானே எஸ்கேப்பும் ஆவாங்க ஈஸியாக. இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது இன்ட்ராக்ஷனுங்கிறது, அதனால் வேப்பரைசேஷன் அதிகமாக நடக்கலை. ஆனால் இங்கே பார்த்தோன்னா, ஒருத்தவங்க இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அதிகமாக வேப்பராக இருக்கும். அப்படின்னா அது பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் சொல்ல வராங்க, ஏவுக்கும் பிக்கும் இடையில இருந்த இன்ட்ராக்ஷனை விட ஏவுக்கும் பிக்கும் இடையில இருந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப வீக்கராக இருந்துச்சுன்னு சொன்னேன். வீக்கராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும், வேப்பர் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அது பாசிட்டிவ் டிவியேஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். ஏவுக்கும் பிக்கும் இடையில வேப்பரைசேஷன் அதிகமாக நடந்துச்சுன்னா அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ஷனில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். In this case, intermolecular attractive force between the solute solvent molecule are weaker. சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இடையில தான் உள்ளே போட்டிருக்க முடியாது. அந்த சொல்யூஷனில் சொல்யூட்டுக்கு சால்வெண்ட்டுக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையில வீக்கான அட்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி நடக்கும். யாரை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். சொல்யூட் மாலிகுலுக்கும் சால்வெண்ட் மாலிகுலுக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் வீக்காக இருக்கும். வீக்காக இருந்துச்சுன்னா நிறையா வேப்பர் ஆகும். அப்படி நிறையா வேப்பர் ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் கிடைக்கும். திஸ் மீன்ஸ் தட் இன் such solution molecule of A will find it easier to escape in pure state. இப்போ இது சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்கும் போது ஒருவேளை ஏவோ இல்லை பியோ ஈஸியாக என்ன செஞ்சிடும், எஸ்கேப் ஆகிடும். ஆனால் முன்னாடி ஏ மட்டும் தனியாக இருக்கும்போதோ இல்லை பி மட்டும் தனியாக இருக்கும்போது ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. இந்த கேஸ் ஆஃப் சொல்யூஷனில் ஏவும் பியும் இருக்கிறப்போ ரெண்டு ஒன்று ஹீட் பண்ணுறதுனால ஈஸியாக எவாப்ரேட் ஆகிட முடியும், வேப்பர் ஆக முடியும். ஸோ இதுதான் கொடுக்குறாங்க. இந்த சொல்லி இன்க்ரீஸ் த வேப்பர் ப்ரெஷர் அண்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் டிவியேஷன். ஸோ இது தான் என்ன செய்யும், ஒன்று எஸ்கேப் ஆகிற அந்த கேட்டகரி தான் உனக்கு அதிகமாக வேப்பர் ஆகிடும். ஸோ அதனால் பாசிட்டிவ் டிவியேஷன் நமக்கு கிடைக்கும். மிக்சர் ஆஃப் எத்தனால் அண்டு acetone behave in this manner in pure ethanol molecule or hydrogen bonding and adding acetone, its molecule get in between the host molecule and break some of the hydrogen bond between them. Due to the weakening of interaction, the solution shows positive deviation from Raoult's law. என்ன சொல்கிறாங்க தெரியுதா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனாலும் அசிட்டோன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எத்தனால் தனியாக எடுத்துகிட்ருக்காங்க, அசிட்டோன் தனியாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ரெண்டு சேர்த்தும் ஒரு இடத்துல எடுக்கிறாங்க. இப்போ எத்தனால் மட்டும் தனியாக எடுக்கும்போது எத்தனால் எப்படி இருக்கும், C2H5OHன்னு இருக்குமா. ஸோ இந்த ஹச் என்ன செய்யணும், இன்னொரு எத்தனால் கூட பாண்டு வச்சுக்கும். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அதனால் இங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்கும், வேப்பர் கொஞ்சம் அதிகமாக ஆகாது. அதே மாதிரி அசிட்டோனும் அதே மாதிரி தான் இருக்கும். அசிட்டோன் எப்படி இருக்கும், CH3COCH3. ஆமாம், அசிட்டோன் ஃபார்ம். இதுவும் அதே மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷன் வச்சுட்ருக்கோம். அதனால் நிறையா எவாபரேட் ஆகாது. இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே போட்டுட்டோம்னா, ரெண்டுமே எத்தனாலையும் போட்டாச்சு, அசிட்டோன் இங்கே போட்டோம்னா இந்த அசிட்டோன் என்ன பண்ணுமா, இங்கே இருக்கிற போயிட்டு இன்னொரு ஹைட்ரஜன் கூட பாண்டு வைக்கிறது இல்லை, இது ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கல, அந்த ஹைட்ரஜன் பாண்டை பிரேக்கப் பண்ணும். இப்படி பிரேக்கப் பண்ண என்ன செய்யும், இது வேகமாக வேப்பர் ஆகும்ல. முன்னாடி வேப்பர் ஆகாது பாண்டு வச்சுருக்கிறதுனால, இப்போ இது பிரேக் பண்ணதுனால வேப்பர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இது பிரேக் பண்ணுறதுனால, இந்த அசிட்டோன் போய்ட்டு இது பிரேக் பண்ணுறதுனால இங்கே நமக்கு வேப்பரைசேஷன் அதிகமாக நடக்கும். அப்படி நடந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதை பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஏன்னா வீக்கனிங் ஆஃப் பாண்டு தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்து in a solution formed by adding carbon disulfide to acetone, the dipolar interaction between solute solvent molecule are weaker than the respective interaction among the solute and solvent molecule. This solution also shows positive deviation. இங்கே அதே மாதிரி தான் டைப்போலார் கேரக்டர். டைப்போலார்னால் 2 போல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் போல்னு சொல்லுவோம்ல, அந்த போல் கேரக்டர் இங்கே இருந்திருக்கும். நம்ம கொண்டு போய் அசிட்டோனில் ஆட் பண்ணும்போது அந்த டைப்போலார் கேரக்டர் அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்படி டைப்போலார் ப்ளஸ் மைனஸுமாக ஜாயிண்ட் ஆகிருக்கிறது தான் டைப்போலார் கேரக்டருங்கிறது. இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ். இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இது இன்ட்ராக்ட் பண்ணும். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும், இப்போ இது இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கோம் அந்த பாண்டை. ஆனால் அதில் போய்ட்டு அசிட்டோன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஒரு அசிட்டோன் ஆட் பண்ணும்போது பிரேக் பண்ணுறோம். இப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாதால். ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு பார்க்கலாம். அடுத்து இந்த கேஸ் ஆஃப் நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா, the intermolecular attractive force between AA and BB are weaker than those between AB. இங்கே பார்க்குற கதை என்னென்னா, ஏஏ இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுங்களோட எஸ்கேப்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர் டு ஏபியை ஆக்குனதுக்கப்புறமா இதோட டெண்டன்சி ஆஃப் எஸ்கேப்பிங் டெண்டன்சி ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, இதோட எஸ்கேப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி வேறு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு ஏஏ சொல்யூஷன் இருக்குது, இங்கே பிபி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டும் கூட ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுமா. ஆனால் ஏபியாக இருக்கும்போது எஸ்கேப் ஆகாது. அதுதான் நெகட்டிவ் டிவியேஷனை தர முடியுங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், an example of this type is a mixture of phenol and aniline. In this case, the intermolecular hydrogen bonding between the phenol proton and lone pair of nitrogen atom of aniline is stronger than the respective intermolecular hydrogen bonding between the similar molecule. இங்கே எடுத்துக்கிட்டது ஃபீனாலையும் அனிலின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஃபீனாலுக்கும் இன்னொரு ஃபீனால் மாலிகுல் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங்கும் இருக்கும், அனிலின்லேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஆனால் அதுங்க பாண்டு வச்சுருக்குல்ல, அந்த பாண்டு வச்சுருக்கப்போ அது இங்கே எவாபரேட்டர் ஆகிறத விட இதுங்க ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறமா, ஃபீனாலும் அனிலியும் சேர்ந்ததுக்கப்புறமா இதுங்க ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்ட்ராங்கான பாண்டு வந்துடும். அந்த ஸ்ட்ராங்கான பாண்டை, அதாவது அனிலினில் வந்து நைட்ரஜன் இருக்கும்ல, பென்சன் ரிங்கில் NH2 இருக்கும், இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யார் அக்செப்ட் பண்ணிப்பா, ஃபீனாலில் இருக்கிறவங்க. இதான் ஃபீனாலில் இருக்கிறவங்க அப்படி இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இவங்க அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குமா பாண்டு ரெண்டுத்துக்கும் இடையில. இது தனியாக இருக்கும்போதோ இல்லை இது தனியாக இருக்கும்போதோ அதிகமாக வேப்பர் ஆகும். அதாவது இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா அதிகமாக வேப்பர் ஆகாது. காரணம் என்னென்னா இந்த பாண்டு தான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் இது நடக்கும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் எவாப்ரேஷன் அதிகமாக இருக்காது, ஸோ வேப்பர் அதிகமாக கிடைக்காது. Similarly, a mixture of chloroform and acetone forms a solution with negative deviation. இதே மாதிரி தான் குளோரோஃபார்ம் அசிட்டோனும் நெகட்டிவ் டிவியேஷன் தான் தரும். This is because of chloroform molecule is able to form hydrogen bond with acetone molecule. ஸோ இதில் அசிட்டோன் போட்டிருக்காங்க இல்லையா, அசிட்டோன் கூட நம்ம குளோரோஃபார்ம் போடுறோம். அப்படி போடும்போது ஹைட்ரஜனும் அசிட்டோனும் என்ன செய்யும், ஒன்றோட ஒன்று பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும், புது பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ அப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும், கலந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது தனியாக வரல, இது தனியாக இருந்தால் ஈஸியாக எஸ்கேப் ஆகும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷனுக்குள்ள எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது என்ன டிவியேஷன் கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது, this decrease the escaping tendency of molecule for each component and consequently the vapor pressure decreases resulting in negative deviation from Raoult's law. ஸோ அதனால தான் நெகட்டிவ் டிவியேஷன் அப்படிங்கிறது வரும், ஏன்னா எஸ்கேப் ஆக முடியாது அதால். Some liquids on mixing form azeotrope, which are binary mixture having the same composition in liquid and vapor base and boil at a constant temperature. ஸோ சில லிக்யூடு என்ன செய்யும்னு சொன்னோன்னா, ஒரு சொல்யூஷனை நம்ம ஃபார்ம் பண்ண, பைனரி சொல்யூஷனை நம்ம ஃபார்ம் பண்ணுறப்போ
லிக்விட் பேஸும் வேப்பர் பேஸும் எப்படி இருக்கும், காம்போசிஷன் ஆஃப் லிக்விடும் வேப்பர் பேஸும் சேமாகவே இருக்கும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், அசியோட்ரோப்னு சொல்லுவோம். இன் சச் கேசஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு செப்பரேட் த காம்போனன்ட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை பிரித்து எடுக்க முடியாது, தனியாக பிரித்து எடுக்கிறது கஷ்டம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில். They are two type of azeotrope called minimum boiling azeotrope and maximum boiling azeotrope. ரெண்டா பிரிக்கலாம், minimum boiling ஒன்றும் maximum boiling ஒன்றும் பிரிக்கலாம். This the solution which shows large positive deviation from Raoult's law form minimum boiling azeotrope at a specific composition. இதில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் டிவியேஷன் யாருக்கு அதிகமாக இருக்குதோ, ரவுட்ஸ்லேருந்து யாருக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. பாசிட்டிவ் டிவியேஷனாக என்னென்னு சொல்லுவோம், பாயிலிங்னா என்னென்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கினா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாசிட்டிவ் டிவியேஷன் எப்போ நடக்கும், ஏவுக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷனோட பிக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷனை விட ஏபிக்கு இடையில இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வேப்பரைசேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் டிவியேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா, பாசிட்டிவ் டிவியேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போது அதை நான் பாயில் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை நான் பாயில் பண்ணுறேன். அப்படி அதை நான் பாயில் பண்ணோம்னா கொஞ்சோண்டு பாயிலிங் பண்ணி அது எவாப்ரேட் ஆகுமா, இல்லை அதிகமான பாயிலிங் பண்ணி அது எவாப்ரேட் ஆகுமா? ஏன்னா ஆல்ரெடி ஏவுக்கு இருந்த இன்ட்ராக்ஷனை விட பிக்கு இருந்த இன்ட்ராக்ஷனை விட ஏபிக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இன்னும் பாயிலிங் கொடுத்தேன்னா இன்னும் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு கொஞ்சமாக பாயிலிங் கொடுத்தா போதும், அப்போ அது என்ன செஞ்சிடும், பாயில் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு நம்ம இன்னொரு பேர் கூட சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்ல, இதை வச்சுக்கோங்களேன். இது ஏஏ, இது பிபி, உருவானது ஏபின்னு வச்சுக்கோங்க. இதுங்களுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சோண்டு பாயில் கொடுத்தா போதும் இல்லை, சீக்கிரமாக அது எவாப்ரேட் ஆகிடும்ல. அப்படி எவாப்ரேட் ஆக வச்சிட்டோன்னா அதுக்கு பேர் தான் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனால் வாட்டர் on fractional distillation gives a solution containing approximately 95% by volume of ethanol. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் எத்தனால் வாட்டர் தான் கொடுக்குறாங்க. இது எங்கேருந்து எடுக்கணும்னா சுகர் ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்கள்ல, அப்போ நம்ம எடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 95% எத்தனால் கிடைக்கும், ரிமைனிங் 5% வாட்டர் கிடைக்கும். ஒன்ஸ் திஸ் காம்போசிஷன் known as azeotrope composition has been achieved, the liquid and vapor have the same composition and no further separation occurs. இது வேப்பர் பேஸ்லேயும் சரி லிக்விட் பேஸ்லேயும் சரி ஒரு சேமாக தான் இருக்கும். வேப்பர் பேஸ்னால் என்னென்னு தெரியுதா, ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சொல்யூஷன் லிக்விடாக இருக்கும்போதும் சரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதான், 95% எத்தனால் இருக்குது, 5% வாட்டர் இருக்குது. இதையே இந்த லிக்விடை அப்படியே கேஸாக மாற்றிட்டோம்னா அது வேப்பர் பேஸு. அப்படியே வேப்பர் பேஸாக இருக்கும் போதும் அப்போவும் 95% யார் இருக்காங்க, எத்தனால் வேப்பராக இருக்குது, 5% வாட்டர் வேப்பராக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க பாசிட்டிவ் டிவியேஷன், மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு சொல்கிறாங்க. ஓகே, த சொல்யூஷன் தட் ஷோஸ் லார்ஜ் நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் Raoult's law form maximum boiling azeotrope at a specific composition. Nitric acid and water is an example of this class of azeotrope. This azeotrope has the approximate composition 68% of nitric acid and 32% water by mass with boiling point at 393.5 Kelvin. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவுக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன், பிக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன், ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன், இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு சொன்னால் we are giving much more ரைசிங் த டெம்பரேச்சரில் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்படி கொடுத்திங்கன்னா தான் அது பிரேக் ஆகி மேலே வேப்பராக போகும். அப்படி போகிறது தான் நம்ம மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே 68% நைட்ரிக் ஆசிட், 32% வாட்ரு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஏன்னா இது பாயிலிங் பாயிண்ட்டு நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா தான் இது பிரிஞ்சு வேப்பராக மாறும். ஸோ இதான் அதில் கொடுக்குறது. ஸோ இதோட இந்த யூனிட் 1 நம்ம முடிக்கிறோம். பார்க்கலாம், வேறு ஏதாவது டவுட்னா போடுங்க எனக்கு.